Hi students, இந்த வீடியோவில் நமக்கு தேர்ட் யூனிட்டில் அடுத்த டாபிக் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் அண்ட் லாங்குவேஜஸ். ஸோ சிஎஃப்ஜி அண்ட் சிஎஃப்எல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் அப்படின்னா என்ன, சிஎஃப்ஜின்னா என்ன, அப்படி அதோட டெஃபினிஷன். ஸோ சிஎஃப்ஜி இஸ் எ ஃபார்மல் சிஸ்டம் யூஸ் டு டிஸ்கிரைப் த சின்டாக்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ், எஸ்பெஷலி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜஸ். சரி, அந்த சின்டாக்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மல் சிஸ்டம் தான் சிஎஃப்ஜி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்ம 4 டியூபிள்ஸ் இருக்குது. என்னெல்லாம் ஜி வி அப்படிங்கிறது இருக்கும், சிக்மான்னு சொல்லலாம், இல்லைன்னா டெர்மினல்ஸ் டி, எது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். தென் ஒரு ஸ்டார்ட் சிம்பிள் இருக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கும். சரியா, செட் வேரியபிள்ஸ் ஆர் நான் டெர்மினல்ஸ் இருக்கலாம். இதை நம்ம எப்படி வேணால் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்து பர்டிகுலர் என்னன்னு சொல்லணும், அவ்வளோதான். ஸோ வி அப்படிங்கிறது செட் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் நான் டெர்மினல்ஸ், டி ஆர் சிக்மா செட் ஆஃப் டெர்மினல்ஸ், எஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ட் சிம்பிள், பி அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ரூல். ஸோ ப்ரொடக்ஷன் ரூல் எப்படி இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், ஆரம் ரைட் சைடில் ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைட், அண்ட் ஒரு ஆரோ மார்க் ரைட் சைடில் ஒன்று இருக்கும். கிளியர்? ஸோ இது அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு வேரியபிள்ஸாக இருக்கும். நமக்கு இங்கே என்ன பார்க்க போகிறோம், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். அப்போ அதோட ஸ்ட்ரக்சர், டைப்ஸ் ஆஃப் கிராமரில் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இது வந்து வேரியபிள்ஸாக இருக்கும், அதோட லென்த் கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும். பீட்டா அப்படிங்கிறது வேரியபிள் அண்ட் டெர்மினலோட காம்பினேஷனாக இருக்கலாம், எப்சிலான் ஆல்சோ இன்க்ளூடட். ஓகேவா, இதான் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரோட ஸ்ட்ரக்சர். இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னா, அது ஒரு ஃபார்மல் சிஸ்டம் இல்லை. இங்கே வந்து ஃபார்மல் லாங்குவேஜ் தியரியில் சிஎஃப்எல் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். யார் ஜென்ரேட் பண்ணுவோம் இந்த லாங்குவேஜை, அந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் ஜென்ரேட் பண்ணும். அப்போ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரால் ஜென்ரேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸாக நம்ம என்னன்னு சொல்கிறோம், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, த செட் ஆஃப் ஆல் சிஎஃப்எல் இஸ் ஐடென்டிக்கல் டு தி செட் ஆஃப் லாங்குவேஜஸ் அக்செப்டட் பை புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. அப்போது ஒரு சிஎஃப்ஜி, ஒரு கிராமர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாமே யாரால் அக்செப்ட் பண்ண முடியும், எந்த ஆட்டோமேட்டாவால், புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட இன்டர்கனெக்டட். ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரில் இருந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த லாங்குவேஜை யார் அக்செப்ட் பண்ணுவா, புஷ் டவுன் ஆட்டோமேட்டா வந்து அக்செப்ட் பண்ணும். சரியா, ஸோ இதான் வந்து சிஎஃப்ஜி நமக்கு தெரியும். லெஃப்ட் சைட் ஆரோ மார்க் ரைட் சைட், இதில் கண்டிப்பாக லென்த் வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அதோட லென்த் ஒன்றா தான் இருக்கணும். இங்கே அதோட காம்பினேஷனில் இருக்கலாம், எப்சிலான் ஆல்சோ இன்க்ளூடட். இப்போ இந்த சிஎஃப்ஜிலேருந்து நான் ஒன்று டெரிவ் பண்ணுறேன் அப்படின்னா அதான் என்னோடய லாங்குவேஜ். இப்போ இந்த சிஎஃப்ஜி, இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்லேருந்து நான் என்னெல்லாம் ஸ்ட்ரிங்கை வந்து டெரிவ் பண்ண முடியுமோ அதான் என்னோடய லாங்குவேஜ் சிஎஃப்எல். சரி, இப்போ எஸ் அப்படிங்கிறது பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இதான் வந்து ப்ரொடக்ஷன் ரூல். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏஎஸ் ஏபி அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தென் இந்த எஸ்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எப்சிலான் அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அகெயின் இந்த ஏக்கு நம்மளோட மோட்டிவ்னா எல்லா வேரியபிள்ஸையும் நான் டெர்மினல்ஸாக மாற்றணும். ஓகேவா, இந்த ஏக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஏஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்னோட ஒரு ஸ்ட்ரிங் ஏஏபி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம எஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ அதுவும் அந்த லாங்குவேஜோட ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். அகெயின் எஸ்க்கு பதிலாக டேரெக்டாக எதுவும் சப்ஸ்டியூட் பண்ணலான்னா பியும் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ அதுவும் அதோட லாங்குவேஜாக இருக்கும். சரியா, ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்லேருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ். அப்போ சிஎஃப்எல் வந்து என்னெல்லாம் வருது, எனக்கு எப்சிலானாக இருக்கலாம், பியாக இருக்கலாம், ஏஏபி. ஸோ இந்த கிராமரில் என்னெல்லாம் ஸ்ட்ரிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை தான் நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிராமர்லேருந்து நான் அந்த லாங்குவேஜை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லாங்குவேஜை யார் அக்செப்ட் பண்ணுவா, புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவால் அக்செப்ட் பண்ண முடியும். ஓகேவா, இதுதான் வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிஎஃப்ஜியை எப்படி சிஎஃப்எல்லாக மாற்றுறது, ஒரு சிஎஃப்எல்லேருந்து எப்படி ஒரு சிஎஃப்ஜி வந்து மாற்றுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a⁴n bn n > 0. இது ஒரு லாங்குவேஜோட ரெப்ரசன்டேஷன். சரி, இது வந்து சிஎஃப்எல் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். இதை எப்படி கிராமராக கன்வெர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். கிராமருக்கு நமக்கு என்னெல்லாம் இருக்கணும், கண்டிப்பாக வேரியபிள் இருக்கணும், டெர்மினல்ஸ் இருக்கணும், ப்ரொடக்ஷன் ரூல் இருக்கணும், தென் ஸ்டார்ட் சிம்பிள் இருக்கணும். ஃபஸ்ட்டு எங்கே தான் ஸ்டார்ட் சிம்பிள் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எஸ் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்ட்ரக்சர். ஏ 2 டைம்ஸ் வந்தால் பி எத்தனை டைம்ஸ் வரணும், ஒரு டைம் வரணும். அப்போ ஏ 2 டைம்ஸ் வந்தால் பி 1 டைம் வரும். இது வந்து என்னோட வேல்யூ பேஸ் பண்ணி இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே வரும். சரி, ஏஏபி ஏஏஏஏபிபி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக, இப்போ என்னோட வேல்யூ நான் இங்கே வந்து 0 அப்படின்னா எனக்கு எப்சிலான் வரும். என்னோட வேல்யூ 1 கொடுத்தேன் அப்படின்னா ஏஏபிபி பி வரும். இப்போ என்னோட வேல்யூ 2 கொடுத்தேன் அப்படின்னா ஏஏஏஏபிபி வரும். தட் மீன்ஸ் இந்த ஏஏபி தான் எனக்கு என்ன ஆகிட்டே வரணும், இங்கே டபுள் ஆனால் இங்கே 1 டைம் வரணும். அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறேன். எனக்கு ஏஏபிபி நடுவில் இந்த எஸ் எழுதுறேன்.
இங்கே என்ன இருக்கோ அதை இந்த பக்கம் எழுதிக்கணும். எனக்கு லீஸ்ட் மினிமம் பாசிபிலிட்டி என்னது, n = 0 போட்டால் என்ன வரும், எப்சிலான். அப்போ இந்த மினிமம் பாசிபிலிட்டி இந்த பக்கம் எழுதணும். இதுதான் இந்த லாங்குவேஜோட கிராமர். சரியா? இங்கே என்ன இருக்குது, ஸ்டார்ட் சிம்பிள் இருக்குது, ஒரு ப்ரொடக்ஷன் ரூல் இருக்குது, வேரியபிள் இருக்குது, டெர்மினல் இருக்குது. சரியா? இதுதான் வந்து நம்ம CFG அப்படின்னு சொல்கிறோம். அந்த லாங்குவேஜோட CFG வந்து இதுதான். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் உள்ளது அப்போ நீங்களே போட்டுடலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது, a⁴2n b⁴n, பட் மினிமம் என்னது வேல்யூ 1 1 தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ எப்சிலான் அலௌடு கிடையாது. அப்போது எஸ் ஆரோ போட்டுட்டு a 2 டைம்ஸ் வந்தால் b 1 டைம், நடுவில் இதை அப்படியே போட்டுருணும். அப்போ தான் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் n வேல்யூ. எனக்கு அட்லீஸ்ட் 1. அப்போ மினிமம் பாசிபிலிட்டி என்னது, 1 போட்டு பார்க்கணும். என்ன போட்டால் என்ன வரும், a⁴2 b⁴1. அப்போது a 2 டைம்ஸ் b 1 டைம்ஸ், இதுதான் மினிமம் பாசிபிலிட்டி. அப்போது ஃபஸ்ட்டு ரிப்பீட்டேஷனுக்கு ஒன்று எழுதிட்டு ஆர் அதோட மினிமம் காம்பினேஷனில் ஒன்று எழுதணும். இப்போ வந்து இது ஒரு ஸ்ட்ரிங், ஏதாவது நான் என்னோட வேல்யூ இங்கே 3 போடுறேன்னு வைங்க. என்னோட வேல்யூ 3 போட்டால் எனக்கு ஸ்ட்ரிங் என்ன வரணும், ஏ இந்த இடத்துல 2n. அப்போ 2 × 3 2 × 3 6, b வந்து 3. அப்போ என்ன ஸ்ட்ரிங் வரும், ஏஏ இந்த மாதிரி வரும். இதை இந்த கிராமர் அக்செப்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். எஸ் பிலாங்ஸ் டு நான் என்ன எழுதலாம், ஏஏஎஸ்பி. எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எஸ்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எஸ் வந்து எனக்கு எத்தனை ஏ வரணும், 6a வர எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அகெயின் எஸ் இருக்க இடத்துல நான் என்ன தான் போடுறேன், ஏஏஎஸ்பி. 4a வந்துருச்சு. அப்போ இன்னொரு டைம் போட்டால் 6a வந்துடும். அகெயின் எஸ் இருக்க இடத்துல என்னது, ஏஏஎஸ்பி. ஓகே, இங்கே வந்து ஓகே, இங்கே வந்து எப்சிலான் நாட் அலவுட் இல்லை. ஸோ இது வந்து இதுக்கு ஓகேவாக இருக்கும். எப்சிலானும் இருந்தால் இந்த ஸ்ட்ரிங்க்கு இதுக்கும் ஓகே. இப்போ இந்த எஸ் இருக்க இடத்துல எப்சிலான் போட்டேன்னா எனக்கு என்ன வந்துடும், இது வந்துடும். கிளியர்? இப்போ நமக்கு இந்த இடத்துல எப்சிலான் இல்லை. இப்போ இதுக்கு இது ஓகே. இப்போ இந்த இடத்துல மினிமமே ஏஏபி தான் அப்படிங்கிறப்ப நான் செகண்ட் இதிலேயே முடிச்சுக்கலாம். இப்போ இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடலாம், ஏஏஏஏஎஸ்பி. அகெயின் இந்த எஸ்ஸுக்கு பதிலாக ஏஏஏஏ. இங்கே மினிமம் என்னது, ஏஏபி தான். அப்போ அந்த ஏஏபியை இங்கே போட்டுருவேன். ஸோ இப்போ எனக்கு 6a வந்துருச்சு. அதுக்கு பதிலாக ஸோ இதில் உள்ள ஒரு b 3b வந்து வந்துருச்சு. கிளியர்? புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் காம்பினேஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ கிளியர்? ஸோ ஏஏஎஸ்பி, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக ஏஏஎஸ்பி போடணும். அகெயின் இந்த பியை வந்து ஆட் பண்ணிப்போம். அகெயின் இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம மினிமம் என்னது தான், ஏஏபி. அப்போ டேரெக்டாக இங்கே ஏஏபியை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து 6aயும் கரஸ்பாண்டிங் 3bஸும் வந்து கிடைச்சிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து லாங்குவேஜில் வந்து கிராமர் வந்து எழுதணும். அதே மாதிரி இதை பாருங்கள், இங்கே வந்து என்னது, ஒரு ஏக்கு 2b. அப்போது ஸ்டார்ட் சிம்பிள் எழுதிட்டு ஒரு ஏ. அப்போ ஒரு ஏக்கு எத்தனை b வரணும், 2b வரணும். நடுவில் இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே இங்கே போட்டுக்கலாம். ஆர் இங்கே மினிமம் பாசிபிலிட்டி 0. அப்போ a⁴0 b⁴ இங்கேயும் 0 வரும். அப்போ எப்சிலான் இங்கே வந்து எப்சிலான் போடணும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் n, இது ரெண்டும் பவர் mல இருக்குது. அப்போது நம்ம இதை வந்து ஒரே வேரியபிளுக்கு கீழே கொண்டு வர முடியாது. அப்போ பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். அப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பாருங்கள். இந்த 4th ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் சிம்பிளில் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஏ பின்னு எடுத்துக்கிறேன். அகெயின் இந்த ஏ வந்து எப்படி இருக்கணும்னு பாருங்கள். ஏ எப்படி இருக்கணும், ஒரு பிக்கு ஒரு ஏக்கு ஒரு பி, ரெண்டு பவர் சேம் n தானே. இப்போ n⁴1 போட்டோன்னா ஒரு ஏ ஒரு பி வரும். n⁴2 போட்டோன்னா 2a 2b வரும். அப்போ ஈக்குவல். இப்போ ஒரு ஏக்கு ஒரு பி, இது ரிப்பீட் ஆகணும். அதனால் இந்த ஏயை சென்டரில் போட்டுக்கலாம். நீ இதோட மினிமம் பாசிபிலிட்டி என்ன, mn > 1 தான். அப்போ மினிமம் ஒரு ஏபி வந்திருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த பிக்கு நீ எழுதும். ஸோ பிக்கு என்னது நமக்கு, அதே மாதிரி சிடி. இப்போ ஒரு சிக்கு ஒரு டி, ரிப்பீட்டேஷனுக்காக இந்த பிஏ நடு சென்டரில் போட்டுக்கிறோம். மினிமம் பாசிபிலிட்டி mn > 2, ரெண்டுமே > 1. அப்போ மினிமம் பாசிபிலிட்டி என்னது, சிடி. புரியுதா எப்படி கிராமர் ஜென்ரேட் பண்ணுறோன்னு? சரி, அப்புறம் இந்த 5க்கு பார்ப்போம். 5 என்ன கொடுத்துருக்காங்க, a பரம் m > m, n > 0. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இது வேறு பவர், இது வேறு பவர். அதனால் எஸ் இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். இனி ஏ எப்படி இருக்கணும், ஒன்லி ஏ தான். அந்த ஏ தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒன்லி ஏ, அந்த ஏ ரிப்பீட் ஆகிறதுக்காக சென்டரில் இங்கே என்ன இருக்கோ அது. இனி மினிமம் பார்ப்போம். m > n தான். இப்போ n தான் > 0. ஆனால் m எப்போவுமே எப்படி தான் இருக்கும், n விட கிரேட்டராக இருக்கும். இப்போ கண்டிப்பாக m என்ன வராது, 0 வராது. n 0வாக இருந்தால் m அதை விட பெருசாக இருக்கணும். அப்போ m கண்டிப்பாக 1. அப்போ மினிமம் பாசிபிலிட்டி இங்கே என்ன தான், ஏ 1 டைம் ஏ வரும்.
இனி பிக்கு பார்ப்போம். பிக்கும் அதே மாதிரி தான், பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ பி போட்டு இங்கே என்ன இருக்கோ அதை போடுறோம். ஸோ பட் என்னுக்கு மினிமம் பாசிபிலிட்டி என்னது 0. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணணும், எப்சிலான். கிளியர்? ஸோ ஒரு லாங்குவேஜ், ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜில் இருந்து எப்படி கிராமர் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு சிஎஃப்ஜி, ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரில் இருந்து எப்படி லாங்குவேஜ் ஈஸி தான். என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏஎஸ்பி சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கலாம், எப்சிலான் போட்டிருக்கலாம். அப்போ என்ன வரும், ஏபி. அகெயின் எஸ்ஸுக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, எப்சிலான், வேறு எதுவுமே இல்லை. அப்போ இங்கே லாங்குவேஜில் என்ன தான் வரும், எப்சிலான் அப்படிங்கிறது ஒன்று, ஏபி அப்படிங்கிறது இதோட லாங்குவேஜாக இருக்கும். கிளியர்? அடுத்து இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸை வந்து எப்படியெல்லாம் டெரிவ் பண்ணலாம், ஒன்று எப்சிலான் டைரெக்டாக, இன்னொன்று எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம், ஏஏ போடலாம். ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிஎஸ்ஸும் கொடுக்கலாம் பியும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏக்கு பி போடுறேன், இப்போ ஏபி வரும். எல்லாமே டெர்மினல்ஸாக மாறியாச்சு. ஓகே. தென் அகெயின் எஸ்ஸுக்கு நான் என்ன கொடுக்குறேன், ஏஏ கொடுக்குறேன். ஏக்கு பதிலாக அங்கே பி கொடுத்துட்டேன்னா இங்கே பிஎஸ் கொடுக்குறேன். இங்கே என்ன கொடுக்குறேன், ஏக்கு பதிலாக பிஎஸ்எஸ் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த எஸ் இருக்க இடத்துல என்ன கொடுக்குறேன், எப்சிலான் கொடுக்குறேன். அப்போ ஏபி இது வந்து அக்செப்ட். இது ரெண்டும் ஒன்று தான். அப்போ அதை விட்டுறலாம். இந்த எஸ்ஸுக்கு பதிலாக இன்னொன்று நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், அகெயின் ஏஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? அகெயின் ஏஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஏபி, இந்த ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், பி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இல்லை இன்னும் உனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா அகெயின் திருப்பியும் அந்த ஏ இருக்க இடத்துல பிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணி எஸ்ஸுக்கு பதிலாக என்ன வருதோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த லாங்குவேஜோட ஸ்ட்ரிங்காக இருக்கும். சரி, ஏபி சரி, ஏபி இதெல்லாம் இங்கே இதோட ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராமர்லேருந்து என்னெல்லாம் ஸ்ட்ரிங்கை டெரிவ் பண்ண முடியுதோ அதெல்லாம் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமராக வந்து மாற்ற முடியும். சரியா? தேங்க்யூ.